Hi guys, welcome to GNK Guppy World. Guppy Farm திரும்ப ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சீரீஸில் டே 20. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் காமிக்கிற இந்த எல்லா டப்புமே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வச்சு ப்ரீடிங் பண்ணுறதுக்காக வாங்கினது. நான் அப்போல்லாம் இந்த பிளாஸ்டிக் டப்பு வாங்கும்போப்போ ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நான் வாங்கின டைம் வந்து 2021-22 அப்போ வாங்கினது. ஸோ வாங்கி கொஞ்ச நாள் வச்சு ப்ரீடிங்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வந்து விட்டுட்டேன். ஸோ விட்டக்கப்புறம் வந்து சரி இந்த டப்புலாம் வந்து நம்ம வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் வந்து வீட்டுக்கு மேலே பரணியில் போட்டு ரொம்ப சேர்த்தி வச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ட்ரே கூட அப்படி தான். இது எல்லாமே வந்து நான் அப்போ வாங்கினது. ஸோ இதெல்லாம் குட்டியை வளர்த்துறதுக்காக அப்போ வாங்கி போட்டது தான் இது எல்லாமே. ஸோ அப்போல்லாம் வந்து ஒரு ட்ரேவே வந்து 60 ரூபா 70 ரூபா அப்படி தான் வாங்கினேன். ஒவ்வொன்றும் 40 ரூபா 50 ரூபாய்க்குலாம் வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போ ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. பிளாஸ்டிக்லாம் ரொம்ப ஏறிடுச்சு. இன்னும் சில டப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அம்மா வந்து பர்சனல் யூஸ்க்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாசத்தெளிக்கிற அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு வந்து எங்கள் வீட்டிலேருந்து எவ்வளோ காப்பாற்ற முடியுமோ நான் அந்தளவுக்கு காப்பாற்றி தான் இந்த டப்பெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். நான் கோயம்புத்தூரில் ஒரு 1.5 இயர்ஸ் அங்கே இருந்தேன். ஸோ அப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டப்பு அங்கேயும் வாங்கி போட்டு வச்சுருந்தேன். அங்கே வளர்த்தப்போ அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போப்போ அந்த டப்பும் நான் கொண்டு வந்து வச்சுட்டேன் இங்கேயே. ஸோ அதுவும் வந்து நல்லா யூஸ் ஆகிட்டுருக்கு எனக்கு. முக்கியமாக மொய்னாக்கெலாம் அதுதான் யூஸ் பண்ணிருக்கேன். கொஞ்சம் விட்டு இருந்தால் இப்போ நீங்கள் பார்க்குற டப்பு எல்லாமே வந்து எடைக்கே போட்டிருப்பாங்க எங்கள் வீட்டில். ஆனால் நான் ஏதோ ஒரு நம்பிக்கையில் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தேன். நல்லா உரப்பையெல்லாம் போட்டு கட்டி வச்சு என்னைக்கா இருந்தாலும் நம்ம திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சின்னோண்டு நம்பிக்கையில் கிட்டத்தட்ட 4 வருஷம் கழித்து இந்த டப்பெல்லாம் வந்து இப்போ யூஸ் ஆகிட்டுருக்கு எனக்கு. நம்மகிட்ட இருக்கிற குட்டிங்களாம் வந்து வளர்த்துறதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நிலமையில். ஸோ கண்டிப்பாக வந்து நான் கூடிய சீக்கிரம் வாங்குகிற நிலமையும் வரும். ஏன்னா வந்து இதெல்லாம் பத்தாது எனக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் இப்போதைக்கு இது ஓகே தான். நம்ம யூடியூப் சேனல் ஜிஎன்கே பேர்ட்ஸ் வேர்ல்டு, ஜிஎன்கே கப்பீஸ் வேர்ல்டு, ஜிஎன்கே விளாக்ஸு இந்த 3 சேனலுமே வந்து ரெகுலராக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டப்புலாம் வந்து நான் அப்போ இருந்தே யூஸ் பண்ணிட்டு இருந்தது. 1-2 கிளிப்ஸ்லலாம் பார்த்துருப்பாங்க. தம்ப்நெயிலையும் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ மூலிமா ஒரே ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும். அது என்றைக்கா இருந்தாலும் நடக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து சின்ன விஷயம் வந்து வச்சுருக்கீங்க, அது வந்து தூக்கி போடுற மனசு இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு விஷயத்தில் நடக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜிஎன்கே கப்பீஸ் வேர்ல்டு. பாய்.